திருச்சி அருகே பஞ்சாப் நேஷனல் வங்கியில் பணம் நகை கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவத்தில் லாக்கர்களை பார்வையிட வாடிக்கையாளர்களுக்கு வங்கி நிர்வாகம் அனுமதி அளித்தது. சமயபுரம் டோல்கேட் பகுதியில் உள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கியின் சுவரில் துளையிட்டு மர்ம நபர்கள் பணம் மற்றும் நகைகளை கொள்ளையடித்து சென்றுவிட்டனர். இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் 5 தனிப்படைகள் அமைத்து கொள்ளையர்களை தேடி வருகின்றனர். எனினும் கொள்ளை போன நகை மற்றும் பணத்தை கணக்கிடுவதில் தாமதம் ஏற்பட்டிருக்கிறது. 5 லாக்கர்களை உடைத்து மர்ம நபர்கள் பணம் நகையை கொள்ளையடித்திருப்பதாகவும் பிற லாக்கர்கள் பாதுகாப்பாக உள்ளதாகவும் வங்கி நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. இருப்பினும் வங்கி முன்பு திரண்ட வாடிக்கையாளர்கள் தங்கள் லாக்கர்களை பார்வையிட வேண்டும் என கேட்டுக்கொண்டனர். இதையடுத்து அவர்கள் லாக்கர்களை பார்வையிட அனுமதி அளிக்கப்பட்டது. மேலும் திருச்சி காவல்துறை இணை ஆணையர் மயில்வாகனன் வங்கியில் ஆய்வு மேற்கொண்டார். இந்த புக்கை மட்டும்தான் நான் உள்ளே கொண்டு போகிறேன். 10 பேரை செக் பண்ண விடுறாங்க. ஒருத்தர் உள்ளே போயிட்டு வந்தார், வந்து தெளிவான தகவல் சொன்னார். 5 லாக்கர் மட்டும்தான் பிரச்சனை, மற்ற எல்லாம் பூட்டோடு இருக்குது, வேறு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க சார். ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. மீதி இருக்கிறவங்களாம் பதற்றப்பட வேண்டாம். லாக்கருக்கு செக்யூரிட்டி வேணும், அதுவும் பின்னாடி கூப்பிட்டு காமிச்சாங்க. நல்ல திருப்தியாக இருக்குது.